புஷ்பா 2 த ரூல் அப்படிங்கிற படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுகுமார். இந்த படத்தில் எழுத்து, இயக்கம் இது எல்லாம் பண்ணி டைலாக்கு எல்லாமே பண்ணது சுகுமார், ஸ்ரீகாந்த், விஷா இவங்க தான் வந்து டைலாக் எல்லாமே பண்ணியிருக்கிறாங்க. இந்த படத்தோட ப்ரொடியூசர் பார்த்தீங்கன்னா நவீன் யார்னேவி, யலாமச்சிலி ரவி, அப்புறம் சங்கர் இவங்க தான் வந்து இந்த படத்தோட ப்ரொடியூசரு. ஆக்டர் வந்து பார்த்திங்கன்னா 3 பேருக்கு தான் இந்த படத்தில் வந்து ரொம்ப நல்ல அவங்களோட தான் சிறப்பான தோற்றம். அல்லு அர்ஜுன், ரஷ்மிகா, அப்புறம் பகத் பாசில் இவங்க 3 பேரும் தான். அவங்கள வச்சு தான் இந்த படத்தோட கதையே வந்து ஆரம்பத்துலேருந்து எண்டு வரைக்கும் போகும். இந்த படத்தோட எடிட்டரு நவீன் நூலி, மியூசிக்கு தேவி ஸ்ரீ பிரசாத். அப்புறம் ரிலீஸ் டேட் வந்து 5ஆம் தேதி டிசம்பர் மாதம் போட்டிருக்கிறாங்க. அப்புறம் பட்ஜெட் வந்து 500 கோடின்னு சொல்லியிருக்கிறாங்க. கடைசியாக இந்த படத்தோட ஸ்டோரி அப்படின்னு பார்த்தோம்னா புஷ்பா ஃபஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீவள்ளி அவங்கள வந்து நம்ம ஹீரோ புஷ்பா வந்து கல்யாணம் முடிப்பார். அந்த பகத் பாசில் இருக்கார்ல, அவர் வந்து ஐபிஎஸ்ஸாக இருப்பார். அவர் தான் நம்ம ஹீரோவுக்கு வந்து லாஸ்ட்டாக தொல்லை கொடுக்குற மாதிரி அந்த படத்தை வந்து முடிச்சிருப்பாங்க. செகண்ட் பார்ட்டில் அதே மாதிரி தான் கொண்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். படம் பார்த்தா தான் தெரியும். ஓகே, ஏதோ ஒரு கதையை சொல்லணும்ல, ஏதோ எனக்கு தெரிஞ்சதை சொன்னேன். பார்த்தீங்கன்னா இவர் வந்து சைனா இந்த மாதிரி ஜப்பான்லேருந்து இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு அவருடைய வேலையை வந்து அந்த செம்மரக்கட்டையை வியாபாரத்தை பெரிய லெவலில் பண்ணுவார்னு நினைக்கிறேன். இது வந்து இல்லீகல் அஃபேர் அப்படின்னு சொல்லிட்டு சில பல மிரட்டல் அந்த மாதிரி இன்னல் எல்லாத்தையும் சமாளித்து அது எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக இதை பண்ணுறாரு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோடைய பின்னணி அப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இது எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய சொந்த கருத்து தான்.